வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இன்னைக்கு வீடியோ வந்து 2 பாகமா இருக்குது. அதாவது அமெரிக்கன் லேடி ஷாலின் மரியாவ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க முதல் பாகத்த பாருங்க. இல்ல ஷாலின் மரியாவ பத்தி என்ன இப்ப தெரிஞ்சுக்க போறோம். கீர்த்தனாவ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னு நெனைக்கிறவங்க, அதுவும் ஏன் கீர்த்தனாவையும் அ ஜார்ஜ் புஷ்ஷையும் வந்துட்டு தம்ப்நெயில்ல வச்சிருக்காங்க அப்படின்னு ஆர்வமா பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த 2வது பாகத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பாருங்க. நெறைய பேர் கீர்த்தனாவ பத்தி நெறைய பேசிட்டாங்க. ஆனா நம்ம இங்க வித்தியாசமா பேசப் போறோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. அதனால பாருங்க. இந்த 2 லேடீஸுமே வந்து அமெரிக்கன் லேடீஸ் தான். ஏன்னா இவங்க எதுக்காக அமெரிக்கன் லேடீஸ்ன்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு புரியும். ஒண்ணு வந்து ஷாலின் மரியா. அவங்க வந்து ஜூலை 4ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே. யாருக்குன்னு கேட்கிறீங்களா? நார்த் அமெரிக்காக்கு, அதாவது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அதுவும் 250வது இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு வந்து அக்கா ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது தன்ன எப்படி உணர்றாங்க அப்படின்னா, அமெரிக்கனாவே உணர்றாங்க. வெறும் 10 நாட்கள் மட்டும் யாரோ அழைப்பின் பேரில் இங்க வந்து தங்கிட்டு போனவங்களுக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்மளுக்கு இப்போ ஒரு 2 பேரு வந்து தூக்கு போட்டு செத்து போனாங்க. அது கொலையா? தற்கொலையா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சூலூர்ல ஒரு பொண்ணு, கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு, எல்லா இடத்துலயும் தூத்துக்குடியில எல்லா இடத்துலயுமே வந்து குழந்தைகள் பாலியல் வன்புணருக்கு ஆட்கொள்ளப்பட்டு அவங்க வந்து தூக்கி வீசுறாங்க. கிணத்துல தூக்கி போட்டுட்டு போறானுங்க. என்னமோ ட்ராஷ் பேப்பர கசக்கி போட்ட மாரி. இந்த மாரி மரணங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அத பத்திலாம் எங்களுக்கு கவல இல்ல. ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது Facebookல சூலூர் அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம், மரணத்துக்கு அப்புறம் தான் நான் இப்ப தான் நிம்மதியா இருக்கேன். அந்த மாரி எனக்கு வந்து நெறைய போட்டிருந்தாங்க. பட் இதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப தான் நிம்மதியா இருக்கேன்னு. அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு நம்ம அவங்க ரிப்ளை போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் என்ன படிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, திமுகவ கூப்புக்கு அனுப்பினனால நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ட்டு. இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது திமுக பீரியட்ல நடந்த குற்றங்கள விட இந்த 54 நாட்கள்ல வந்து 270 குற்றங்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அத பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னா குற்றங்கள் குறித்து உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியோ, இல்லன்னா வருத்தமோ எதுவுமே எப்பயுமே இருந்தது இல்ல போல. அவங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படிங்கிறது, திரும்ப அண்ணா வந்து அதாவது விசிகாவ வந்து திமுகலருந்து பிரிச்சு எடுக்கிறதும், திமுகவை திரும்ப திரும்ப மேக்னிஃபையர் லென்ஸ வச்சு பார்த்து, அவங்களுடைய குற்றங்கள வந்து பெரிதுபடுத்தி, இது சமூக நீதி கட்சி இல்ல. இவங்க வந்து சமூக நீதி கூட்டணி கிடையாது. அப்படின்னு மக்களோட மனசுல பதிய வைக்கிற வேலைய மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு மரணங்களும், ஒவ்வொரு குற்றங்களும் அந்த பீரியட்ல நடந்தப்போ இவங்களுக்கு எந்தவித வருத்தத்தையும் தரவில்ல அப்படிங்கிறத அந்த பதிவுலருந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அத விட மோசமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அது வருத்தமா இருக்குங்க. இப்பவும் அப்படியே தான் நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயோ பதிவு செஞ்சிருக்காங்களே தவிர, ஆக்ரோஷமா சேனலா போய்லாம் ஒண்ணும் பேசவே இல்ல. அப்படியே அமைதியா தான் இருக்காங்க. அதுலயும் அ ஒரு இடத்துல அந்த ட்வீட்டும் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. புது ஆட்சி வந்து மாற்றங்கள் கூட நீங்க தரலையே அப்படின்னு போட்டிருந்தாலும், அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கூப்புக்கு அனுப்பிட்டோம்ல திமுகவ அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு அந்த ஆணவ படுகொலை, இல்ல கொலை, தற்கொலை அப்படின்னு சொல்லப்பட அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பதிவு செய்றது தற்கொலையா கூட இருக்கட்டும். ஏன்னா, அந்த மாரி தற்கொலை செய்து கொள்ள முடியும். ஆனா, தற்கொலையா இருந்தா கூட, அது ஆணவ படுகொலையா தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா, அந்த பையன 4, 5 பேர் கூட்டிட்டு போய் தர்ம அடி அடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா தான் வந்து அவன காப்பாத்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து அ சாட்சியம் சொல்றதுக்காக போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அந்த பையன் காணாம போயிருக்கான். ஸோ இந்த பையன கடத்திட்டு போனாங்களா? இல்ல அவன் வந்து சரி நம்ம ஊர விட்டு போயிடலான்னு நெனச்சானா? இல்லன்னா தன்னோட காதலியோட வாழ முடியாது. அதுக்கு செத்தாவது போயிரலான்னு சொல்லி தற்கொலை செய்துட்டானா? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவன் அடிச்சது அப்படின்னுங்கிற ஒரு விஷயம் நடந்தனால, இது ஆணவ படுகொலையா தான் பார்க்கப்பட வேண்டும்ங்கிற நெறைய பேர் அந்த கண்ணோட்டத்த தான் வச்சுட்டு இருக்காங்க. இதே இந்த திமுக ஆட்சியில நடந்திருந்தா, அது தற்கொலை எதுவுமே பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அக்கா வந்து தீர்ப்பு எழுதிருவாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு நெறைய மரணங்கள் வந்து திமுக பீரியட்ல நடக்குது. அது வந்து கள்ளச்சாராயம். அத குடிச்சு செத்து போறாங்க. அதுக்கு திமுக அரசு வேற வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் அது அரசோட நெக்லிஜென்ஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறனால தான் பொறுப்பேற்று அதற்கான பணமும் வந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டஈடாக. ஆனா அக்கா முக்கியமான ஒரு பதிவ வந்து போட்டிருந்தாங்க. அத நம்ம நெறைய இதுல வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போட்டிருக்கோம். இந்த மரணங்கள நம்ம வந்து தலித் மக்களா இறந்து போயிருக்காங்க. இது ஏன் ஒரு படுகொலையா இருக்கக்கூடாது? அப்படின்னு நோக்கத்துல எழுதி தள்ளியிருப்பாங்க. ஏன் இந்த விஷயத்துக்கு பெருசா பொங்கவே இல்ல? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அத தாண்டி, அப்ப வந்து திமுக மீது ஒரு குற்றச்சாட்டாவே வந்து மாற்று கட்சியினர் வந்து வைத்துட்டு இருந்தது என்ன? இல்லன்னா வந்து கூட்டணியில இருக்கிறவங்களே ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சுட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து வேற ஒரு சட்டம் கொண்டு வரணும், திருத்தம் கொண்டு வரலாம், இல்ல புதிய சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினாங்க. அத வந்து அதிகமா இந்த நீலப்பேனா இல்லைன்னா வந்து நீலம் பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணி வந்து திமுக கொண்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. இதன் மூலமாக திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சி இல்ல, இந்த கூட்டணி சமூக நீதி கூட்டணி இல்ல அப்படிங்கிறத மக்கள் மனசுல வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நரேட்டிவோட நிறைய பேர் செயல்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வன்னியரசு அண்ணா வந்து அதே சட்டத்தை வந்து கொண்டு போய் ப்ரொசீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவரோட தைரியம் எவ்வளவு தூரம் இருக்குன்னா, எவிடன்ஸே இல்லாம இருக்கு எவிடன்ஸ் கதிரோட போஸ்ட்ல. அதாவது மேலிடத்துல வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. யார் இந்த மேலிடம்? விஜயா இல்லாட்டினா ஆதவ அர்ஜுனாவா? அதை வந்து அவர் குறிப்பிடவே இல்லை. ஏன்னா அவருமே இப்ப பாத்தீங்கன்னா தாவேகாக்கு சார்பாக தான் நகர்ந்துட்டு இருக்கிறாரு. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது அவரோட எழுத்துக்களை. சரி, அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த சட்டங்கள் கொண்டு வர இந்த தாவேகாவும் தயங்க தானே செய்யுது. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாம் வெடிச்சிருந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன தெரியுமா போய் பேசுறாங்க, முக்கியமா ஷாலின் மரியா போயிட்டு என்ன பேசுறாங்கன்னா, ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த சட்டங்களாலலாம் இதை திருத்திட முடியாதுங்கன்னு. இது உனக்கு தெரியலையா? இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரியல. ஆனா சட்டங்கள் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன். இவங்க எப்படி ஸ்டாண்ட மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க அப்படிங்கறது கேள்வியா வைக்கணும். இப்ப விசிகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விசிகாவினர் வந்து ஜெயிச்சப்பவும் சரி, தாவேகாக்கு வந்து ஆதரவு வெளியில இருந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இல்ல கேபினெட் மினிஸ்டர் பதவி கிடைக்கும் போதும் சரி, அண்ணன் திரும்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக தான் கூட்டணி, நாங்க அதுல இருந்து வெளியில வரோம் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லியிருந்தாலும் சொல்லலைனாலும் விசிகாவினருக்கும் முக்கியமா வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நீண்ட நாட்கள் கோரிக்கையா அவங்களுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதை வந்து அவங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது கூட அவங்க வலியுறுத்திட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை வரும்போது இதுக்கு தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி, பிசிஆர் சட்டம் மட்டும் இதற்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அத வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து இந்த பதவி கிடைச்சா அவர் வந்து செய்வாரு அப்படின்னு நான் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு கேபினெட் மினிஸ்டர் கிடைச்சாதான், ஏன்னா அவங்களோட நீண்ட நாட்களான அது கனவு, ஆசைன்னே சொல்லலாம். அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அதாவது கொள்கையாவே வச்சிருந்தாங்க. அப்போ அதுல கிடைச்சாதான் தன்னால என்ன செய்ய முடியும், தங்க கட்சியால என்னென்னலாம் செய்ய முடியும், அவங்க எவ்வளவு தூரம் பவர் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சு காட்டுவாங்க மக்கள் கிட்ட அப்படின்னு மக்களுக்கும் தெரியும், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற நிலைமை வரும். அதனால அவங்க வந்து அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நாளை பின்ன வந்து வேற கட்சிக்கு போனோம் அப்படின்னா அவங்களோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீட்டு கொடுங்க பாருங்க, நாங்க வந்து அமைச்சரவை வாங்கின இடத்துல என்னெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து அவங்க ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து பேசலாம். அவங்க தங்களை நிரூபிச்சு கொள்றது கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இது அமையும் அப்படின்னு நம்ம வந்து பாராட்டி தான் பேசியிருந்தோம், ஆதரவா தான் இருந்திருந்தோம். அதே மாதிரி தான் போயிட்டு இப்போ போய் பேசுறாங்க, அது நிராகரிக்கப்படுது. இப்போ ஷாலின் மரியா என்ன பேசுறாங்க, அப்படியே மாத்தி உருட்டுறாங்க. சரி, இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல, ஆனா அம்மையாருக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருக்காங்களாமா. அதனாலதான் தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவை விட்டுட்டு 250வது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்துட்டு அமெரிக்காவுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு அக்கா கிளம்பிட்டாங்க. அப்ப அமெரிக்கன் தானே அவங்க, தமிழர் இல்லைல்ல, தமிழர் பிரச்சனை பத்திலாம் அக்காவுக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. இப்பவும் இல்லை அப்பவும் இல்லை, நான் அப்பவும் இல்லைன்னு தான் சொல்றேன். அப்பவும் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த திமுகவை கூப்புக்கு அனுப்பணும், விசிகாவை திமுகல இருந்து எடுக்கணும், அவ்வளவுதானே தவிர மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் அக்காக்கு எந்த வருத்தம் இல்லை. ஏன் இந்த தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்திலயுமே அக்காக்கு எந்த அக்கறை இல்லை அப்படிங்கறத இப்ப அக்கா காமிச்சிட்டாங்களே, இப்ப எந்த வாயும் திறக்கலையா அதை பத்திலாம். I'm really glad I'm just part of this whole this is an era where US is celebrating its 25th years of independence, and I'm very happy that I've been a part of. அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போன நம்மளுடைய அமெரிக்கன் கீர்த்தனா அவர்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கடந்த ஆண்டுகள்ல வந்து திமுக அரசு பள்ளிகள் சம்பந்தமான விழாக்கள் நிறைய நடத்தியிருக்காங்க. அதுல மிக முக்கியமா அந்த குழந்தைகள் ஜாப்பனீஸ்ல பேசினது, ஜெர்மன்ல பேசினது, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசினது அப்படின்னு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. இப்போ வந்து அக்காக்கு என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இவங்க வந்து ஸ்கூல்ல சரியாவே மெயின்டைன் பண்ணல, ஒன்னும் பெருசா சொல்லித்தரல அப்படின்னு பதிவு செய்யணும். இவங்க இன்ஸ்டால எப்படி கலக்குவாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு, அவங்க இன்ஸ்டால தான் இன்வெஸ்டர்ஸே வந்து அழைப்பு கொடுப்பாங்க. அதனால அக்கா வந்துட்டு கேமராவையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள, ஒரு கில்ட்டுக்குள்ள வந்து தள்ளிட்டாங்க, ட்ராமாக்குள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அது உண்மைதான். அந்த குழந்தை
குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறதே ஒரு சரியான கேள்வி இல்ல கண்ணு. அதனால தான் உனக்கு புரியல. அதனால தான் நீ பதில் சொல்லல. அந்த குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் வந்து அந்த கொஸ்டின வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்ப அது பதில் சொல்லுது. சொன்ன உடனே ஒரு ஸ்டீரியோடைப் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல கேட்டீங்க, அப்ப கடைசி பெஞ்ச்ல கேளுங்க. அப்படிங்கிற அந்த கேள்வியில இருந்தே இந்த அம்மாவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இன்டென்ஷன் அது அரசு பள்ளிய குறை சொல்லணும் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. ஆனா இவங்க கட்சியே வந்து 2ஆ உடைஞ்சு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் டீமா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா டீமா. ஆனா 2 பேருக்குமே இந்த தமிழ் இருக்குல்ல, அது இந்த வசம்ப வச்சு நற நற நறன்னு தேய்ச்சா கூட வரவே வராது. வணக்கணங்கள் அப்படிம்பாரு ஒருத்தரு. இன்னொருத்தர் என்ன பேசுறாருன்னே தெரியாது. தொண்டர்களுக்கு தொடர்கள் என்னமோ சொல்லுவாரு. வச்சுக்கோங்களேன். இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அட நம்ம அக்கா வந்து இங்கிலீஷ்ல பெரிய பாதாம், பிஸ்தா பருப்பு இல்லையா? நெறைய வீடியோ நேத்து வந்து அக்கா இப்படிலாம் இங்கிலீஷ் பேசியிருக்காங்க தப்பு தப்பா அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஆந்திரா, தெலுங்கானால கேம்பெயின் பண்ணப்போ, அது சம்மந்தமா ஒரு இன்டர்வியூ குடுத்த அந்த வீடியோ தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு இன்னொன்னு பார்த்தோனே, இது அது இல்ல அப்படின்னு தோணுச்சு. அதாங்க ஐ திங்க், ஐ டோன்ட் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா வச்சுட்டு ஒண்ணு பேசியிருந்தாங்கல்ல. இத பார்த்தோனே 2004ல நம்ம அண்ணங்கலாம் ஐடில ஒர்க் பண்ணும்போது கலாய்ச்ச ஒரு வீடியோ இருக்குமே, புஷ்ஷோட வீடியோ. அப்போ புஷ் இப்படிதான் இங்கிலீஷ் பேசுவாரு. அமெரிக்கால பொறந்தவரு. ஆனா இப்படிதான் இங்கிலீஷ் பேசுவாரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சாங்களே. அதெல்லாம் உண்மையான்னு இப்ப தான் தேடி பார்த்தேன். அந்த ஸ்பெஷல் ஐட்டம உங்களுக்காகவே தேடி கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு போங்க. And so, in my state of the union, or my speech to the nation, whatever you want to call it, speech to the nation. I know the human being and fish can coexist peacefully. In my state of the union or state, my speech to the nation அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்கா நாட்டிலே பிறந்த ஒருத்தர் அங்க பிரசிடென்ட்டா இருந்தவருக்கே ஆங்கிலம் வந்து 10 வருஷமா பிரசிடென்ட் இருந்தவருக்கே ஆங்கிலம் சரியா வராது அப்படின்னு இங்க உள்ளவங்களே வந்து கலாய்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் விடுவாரு. ஸ்டேட்மெண்ட்ட சரியா வந்து அவருக்கு ஃப்ரேம் பண்ண தெரியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க 4ஆம் கிளாஸ் படிக்கிற தமிழ்நாட்டுல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகிட்ட போய் தப்பா கேள்வி கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. இதற்கு முன்னாடி செய்த அரசு வந்து சரியான வேலை செய்யல அப்படிங்கிறத அதுதான் இன்டென்ஷன் இவங்களுக்கு இத பரப்பி விடணும். இப்போ வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து 1000 பள்ளிகளுக்கு வந்து இவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சிபிஎஸ்இ வந்துச்சு அப்படின்னா மும்மொழி கொள்கைகளை ஈஸியா கொண்டு வந்துடலாம். அந்த குழந்தைங்க நீங்க சொல்றதே உண்மையா கூட நான் வச்சுட்டே பேசுறேன். 2 லாங்குவேஜுக்கு அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூலு இல்ல பிரைவேட் ஸ்கூலுன்னு வந்து அதுல மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களால எவ்வளோ தூரம் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிக்காம வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆமா அவங்க ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணா உங்களுக்கு என்ன? அவங்க ஃபாதர் வந்து ஒரு தச்சு வேலைக்கு கூட போலாம். ஏதாவது வேலைக்கு கூட போலாம். குழந்தைங்க அந்த சொல்லும்போது பக்கத்துல இருக்க குழந்தைகள் கிட்ட கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட அதன் மூலமாவும் வரலாம். உனக்கு என்ன வேலை? நீ என்ன மினிஸ்டர்? நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இவங்க வந்து முறுக்கு சட்டிக்குள்ள மூளைய விட்டுட்டு ஆய்வு பண்றது, இந்த மெடிக்கல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆய்வு பண்றது இதெல்லாம் சரியா பண்றாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியல் டெத் மட்டுமே வந்து அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் மட்டுமே இவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா அந்த அமோனியா கேஸ்ல இறந்த அவங்கள போய் யாருமே பார்க்கல. முக்கியமா அந்த இண்டஸ்ட்ரிக்கு போய் இவங்க ஆய்வே பண்ணல. யாருமே கோட்ட மாட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் போகல? இவங்களுடைய ஏன் போகல? ஏன்னா, இந்த மாரி இடத்துக்குலாம் போயிட்டு, தன்ன விட வந்து கம்மியா இருக்கவங்களோ, இல்லன்னா கேள்வி கேட்கிற இடத்துல நான் இருக்கேன், அப்படின்னு காமிக்கிற இடத்துலயும் போய் இன்ஸ்டால போட்டா தான், ஃபயர் விடுற மாரி விஜயோடைய பாட்ட வந்து பேக்கிரவுண்ட் மியூசிக்கா வச்சுட்டு வீடியோ போட முடியும். அப்படிங்கிறனால இந்த மாரி இடத்துக்குலாம் போறாங்க. எங்க போய் நிஜமா உழைக்கணும், மூளைய செலுத்தணும், என்ன தப்பு நடந்திருக்குன்னு இவங்க அறிவில்லாத அறிவிலித்தனம் வந்து வெளிப்படுமோ, அங்கலாம் போறது கிடையாது.